ஒரு கிடைச்சுழல் மேசையின் மேற்பரப்பில் வைக்கப்பட்டுள்ள ஒரு சிறிய நாணயத்திற்கும் மேற்பரப்பிற்கும் இடையே உள்ள நிலையியல் உராய்வு குணகம் 0.36 ஆகும். சுழல் மேசையின் சுழற்சிக்கதி 30 rpm ஆகும். சுழல் மேசையின் மையத்திலிருந்து நாணயம் வழுக்கிச் செல்லாத உயர்ந்தபட்ச தூரம் யாது? ஒரு கிடைமேசை ஒன்று இருக்காம். அந்த கிடைமேசை சுழலும். அதில் மையத்தை நாங்கள் இது இப்படி எடுத்து அந்த கிடைமேசைக்கு மேலே ஒரு பொருள் இருக்காம். அது இங்கே இருக்கண்டு வச்சுக்கலாம். இந்த பொருளுக்கும் இந்த மேசைக்கும் இடையில் உராய்வு குணகம் ஒன்று இருக்காம். அது μ = 0.36 என்று தந்திருக்காங்க. அடுத்தது இந்த கிடைமேசை ஒமேகா = 30 ரொட்டேஷன் பெர் மினிட்டில் சுழண்டு கொண்டிருக்கான். அவங்க கேட்குற கேள்வி என்னண்டா, இந்த பொருள் இந்த 30 rpmோட இந்த வட்டத்தட்டு சுழலுக்குள்ள இது வெளியேறாமல் இங்கால போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பொருளை வைக்கக்கூடிய அதிகூடிய தூரம் மையத்தில் இருந்து, அதாவது இந்த பொருள் வெளியே வழுக்கி போகாமல் வைக்கக்கூடிய மையத்தில் இருந்தான அதிகூடிய தூரத்தை கேட்குறாங்க. அப்போ முதலாவது நாங்கள் இந்த ஒமேகாவை ரேடியஸ் மைனஸுக்கு மாற்றுவோம், -1க்கு மாற்றுவோம். ஒமேகா = 30 ரொட்டேஷன் பெர் மினிட். ஒரு ரொட்டேஷனில் 2π ரேடியன் சுற்றும். ஒரு மினிட்டில் 60 செகண்ட். அதால் பிரித்தா வரப்போகிறது ரேடியஸ் -1. 30 × 2 60. 60ஆல் பிரித்தா 1. ஒமேகா = π ரேடியஸ் -1. அவங்க தந்திருக்கிறாங்க π = 3. இப்போ ஒமேகா = 3 ரேடியஸ் -1 என்று எடுத்துக்கொள்ளும். அடுத்தது இதே மாதிரி ஒரு இது நாங்கள் உராய்வில் படிவம் என்னென்னா, ஒரு வளைவில் பாதையில் இருக்கிற ஒரு வளைவில் வாகனம் போகும்போது அது வழுக்காமல் இருக்குமாறு செல்லக்கூடிய உயர்ந்த வேகம், அப்படி ஒரு கன்செப்ட் ஒன்று படிப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த கேள்வி கேட்டிருக்கு. அதாவது இங்கால வழுக்கி போகாமல் இருக்கிறதுக்கு வைக்கக்கூடிய அதிகூடிய தூரம் கேட்டிருக்காங்க. நாங்கள் அதை எக்ஸ்டெண்ட் எடுத்துக்கொள்ளலாம். அந்த தூரத்தை மேக்ஸிமம் தூரத்தை எக்ஸ்டெண்ட் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இங்கே நாங்கள் போடக்கூடிய சமன்பாடு என்னென்னா, மைய நாட்ட விசை மைய நீக்க விசை என்றதை பற்றி இருக்கிற சமன்பாடு. இதில் மைய நாட்ட விசையாக என்ன இருக்க போகுது, உராய்வு இருக்க போகுது. என்னென்னா இது இங்கால இயங்க எத்தனைக்குதுண்டா உராய்வு இங்கால தாக்கும். இப்போ மைய நாட்ட விசையாக நாங்கள் போட்டுக்கொள்வோம் என்னது, உராய்வு μr. அது சமன் மைய நீக்க விசை. இங்கால தாக்குற விசையும் சமனாக இருக்கிறதால தான் இந்த பொருள் அசையாமல் இருக்குது. அப்படி அசையாமல் இருக்கக்கூடிய மேக்சிமம் நிலையை தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த பொருள் இன்னும் அசையாமல் இருக்குது. அப்போ உள்நோக்கிய விசை வெளிநோக்கிய விசைக்கு சமனாக இருக்குது. அதனால சமன் உள்நோக்கிய விசை மைய நாட்ட விசை μr. மைய நீக்க விசை என்னது, அதுதான் mr ω². mr ω². இங்கே இந்த பொருள் மேலேயோ கீழேயோ இயங்கல். அப்போ என்ன அர்த்தம், இந்த கீழ் நோக்கி இந்த பொருளால் இந்த தட்டு மீது பிரயோகிக்கிற விசை mg. இந்த தட்டு இந்த பொருள் மீது பிரயோகிக்கிற விசை செவ்வான் மருதாக்க விசை. இந்த ஆறும் mgயும் சமனாக இருக்கிறதால தான் இந்த பொருள் மேலேயோ கீழே இயங்கலை. இப்போ r = mg. அதை நாங்கள் இதில் பிரதியிடலாம். μmg. இந்த m என்ற இந்த பொருளோட திணிவு, g என்றது உயிர்ப்பு ஆர்முடு. இந்த எம்மும் அந்த பொருளே திணிவு தான் m. ஆனால் இங்கே ஆர்ண்டா இந்த பொருள் மையத்திலேருந்து இந்த பொருள் இருக்கிற தூரம், அது என்னது, x. அது x. ஒமேகான்றது கோண வேகம். அப்போ இங்கால ஒரு m இருக்கும், அங்கால ஒரு m இருக்குது, வெட்டலாம். இனி பிரதியிடும். μ தந்திருக்காங்க 0.36. g = 10. x தான் கேள்வி. ஒமேகா 3, எனவே ஒமேகா வர்க்கம் 9. எனவே x = 3.6/9 வரும். 0.4 மீட்டர் என்று வரும். 0.4 மீட்டர் என்றால் x = 40 சென்டிமீட்டர் என்று இருக்கும். எனவே விட
4வது ஆன்சர் 4. என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுண்டா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதுவும் குறை நிறைகள் இருந்ததுண்டா கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க.